அன்புள்ளம் கொண்ட நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வர். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். விருச்சகத்திலிருந்து சுக்கிர பகவானவர் தனுசு ராசிக்கு மார்கழி 5ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சப்ஜெக்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இவங்க 3 பேரும் தனுசுலையும், ராசி கும்பத்துல ராகு பகவானும், மீனத்துல சனி பகவானும், அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும், சிம்மத்துல கேது பகவானும், விருச்சகத்தில் புதன் பகவானும். மார்கழி 14க்கு பின் புதன் பகவான் எங்க வராரு? நம்ம தனுசுக்கு வராரு. சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி 5ல இருந்து அங்கிட்டு ஒரு 30 நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கிரனால் தரப்போகுது? சுக்கிரன்றவர் யாரு? ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொகுசு வாழ்க்கை, ரெஸ்டாரண்ட்ல போய் ஜாலியா இருக்கிறது, ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னாவே சுக்கிரனோட உதவி வேணும். அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்ப வாங்க பார்ப்போம். இப்ப அதோட முக்கியமா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு போகுதுன்னா, சுக்கிரன் தனுசு ராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு, ஏன்னா கடகத்துக்கு 6ஆம் இடத்தில் வருது. அப்படிங்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும். என்னன்னு சொல்ல போனா கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும், அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும். அப்படி டிரான்ஸ்போர்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அந்த 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கிரன் நடக்கிறதுனால, கடகத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும். பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும். ஏற்கனவே அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு? பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும். அது ஒரு இழப்பு மாதிரி கூட. ஒண்ணு இல்ல, ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கிறவங்க ஏதாவது அவருக்கு உடல்நல பாதிப்பு இல்லாட்டி அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்பு, இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா, அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல, பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும். பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளது. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கடகராசி என்பவர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவானின் சஞ்சாரம். இந்த அமைப்பு உங்களுக்கு லாபகரமானதுன்னு சொல்லலாம், நஷ்டகரமானதுன்னு சொல்லலாம். எப்படின்னா, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட உறுப்புகளோ இல்ல பொருளோ ஏதோ ஒண்ணு பாதிக்கும் பட்சத்தில் அது மூலியமா வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சுக்கிரன் யாரு உங்களுக்கு? 4ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தாயார்னு வேண்டாம், பூமியை விற்கிறதுனால உங்களுக்கு கைக்கு பணம் வருது, இல்ல தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுனால உங்களுக்கு கைக்கு பணம் வருது, உங்க கைக்கு வந்து சேருது. மருத்துவ செலவுகளால பணம் வருது, மருத்துவ செலவுக்காண்டியே பணம் தேடி வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள். சரிங்களா? சோ நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பண்ணணும். அதாவது கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண போறோம், நம்ம கையையும் பாதிக்கக்கூடாது, துணியும் தப்பா கிழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. சரிங்களா? சோ ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் செயல்படணும். பேச்சுல இனிமை அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த 2-6-10 தொடர்பு எப்பவுமே இருக்கும். அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால சுடுச்சுடுன்னு பேசுன நீங்களே இந்த காலகட்டத்துல இனிமையா எப்படி பேசினா எப்படி நம்ம காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தெளிவா பண்ணுவீங்க. சரிங்களா? 10க்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால உயர்ந்த உன்னத உத்தமமான நிலை அடைவீங்க. தொழிலால ஒரு நல்ல லாபம் உண்டு. தொழில்துறை வளரும். தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அடுத்தடுத்து முன்னேற்றத்தை கொடுக்குற அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் கடகராசினருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால தேவையில்லாத பல மனச்சங்கட்டங்களும் மனக்கசப்புகளும் ஏற்படும். இதுக்கு காரணம் செவ்வாய் அஸ்தமனமானது, சுக்கிரனால் இல்ல. சுக்கிரன் அங்க போய் இருக்கிறனால உங்களுக்கு அதனாலயும் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோணும். ஏன்னா 5க்கு 12ஆம் இடம் தானே துலாம் வீடு, அந்த வீட்டு அடிப்படை சுக்கிரன் தானே. சோ அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி குழந்தைகளால தேவையில்லாத மன உளைச்சலோ இல்ல மருத்துவமனைக்கோ போற அமைப்புகள் நடக்கும். சரிங்களா? இது எந்த மாதிரிங்கிறத ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா போவீங்க, ஜனனகால ஜாதகம் நல்லா இல்லைன்னா நெகட்டிவா போவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா?
மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. பியூட்டி பார்லர் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கும் சினிமா ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல வாய்ப்பு நிச்சயம். கலைத்துறை எந்த கலையை வேணாலும் எடுத்துக்கங்க. கலைத்துறைய கத்துக்கிறவங்களா இருக்கக்கூடாது, கலையை விற்பனை பண்றவங்களா. இப்ப கத்துக் கொடுக்குறவங்களா ஆசிரியரா இருப்பாங்க பாத்தீங்களா, கலையை கத்துக்கணும். சினிமால கலை நடிக்கிறவங்களோட நடிப்பை கத்துக் கொடுக்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். இசையை வாசிக்கிறவங்களோட இசையை கத்துக் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது கலைத்துறையில இருக்கிறவங்கன்னா கலைத்துறையில அந்த சாதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட அந்த சாதனை பண்றவங்களுக்கு ஆசிரியரா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் கலைத்துறையில இருக்கிறவங்க தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி குருமார்களாக இருப்பவர்களுக்கு ஏன்னா சுக்கிரனை குரு பாக்குதுங்கும் போதுல அந்த குருமார்களா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கும். உங்களோட அதாவது இந்த கலைத்துறையில உங்களோட ஸ்டூடெண்ட் இந்த நேரத்துல பெரிய ஆளாவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்டூடெண்ட்டை வளர்த்து விடுறதுனால உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லாட்டி நல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏதோ ஒரு ஸ்டூடெண்டால உங்களுக்கு ஸ்டூடெண்ட் அதிகமாகிறது அப்படிங்கிற அமைப்பு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டான்ஸ்ல பெரிய ஆளுன்னு பேர் எடுக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து 10 பேர் உங்கள்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு தான் இது லாபமே ஒழிய அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த பேரு அந்த மாதிரி அந்த ஜனனகால அதாவது கோச்சார் ரீதியா அந்த ஈக்குவலான ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட இருப்பாரு இப்ப. சோ இந்த அமைப்பு கலைத்துறையில வாத்தியார்களாக இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல நல்ல முறையில முன்னேற்றம் கொடுக்கும், நல்ல சக்சஸ கொடுக்கும். உங்க ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகிறாரு, எந்த கலைத்துறையா இருக்கட்டும், போர்க்கலையா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எந்த கேமிங்கா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இவனும் இல்லை. இப்ப ஐடி கம்பெனிலே இருக்கீங்க, உங்களோட கம்பெனி திடீர்னு பெரிய லெவல்ல பேர் வரும், அது உங்க எம்ப்ளாயியால வரும். ஓனர் நீங்களா இருப்பீங்க, ஆனா உங்க எம்ப்ளாயி தான் எல்லாம் பண்ணியிருப்பாரு, அவரால் திடீர்னு உங்களுக்கு பேர் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு. ஸோ இதை பார்த்துக்குங்க, சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உடல்நிலை தான். நட்சத்திராதிபதி 12ல இருந்து வக்ரமா இருக்காரு, எல்லா கிரகங்களும் தொடர்பு கொள்ளுது. அப்ப எல்லா விதமான வியாதியும் உங்களுக்கு வரும், இல்ல வந்துருச்சு, இல்ல வந்துகிட்டு இருக்கு, இல்ல எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்தோ இப்ப வியாதின்னு கணக்கு பண்ணா தலையில பிரச்சனை, இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, எலும்புல பிரச்சனை, ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, சுகர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, வயிற்றுல செரிமானம் ஆகல அப்படிங்கிற பாதிப்பு, இந்த பாதிப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இல்லைங்க இந்த பாதிப்புலாம் இல்லை எனக்கு அப்படி அப்படின்னு சொல்றீங்களா, நிச்சயமா அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, இல்ல அரசாங்கத்தோட சண்டை போட்டு இருப்பீங்க, சகோதரர்களோட சண்டை போட்டு இருப்பீங்க, இல்ல போலீஸோட சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, அதே மாதிரி மனைவியோட சண்டை போட்டு இருப்பீங்க, இல்லாட்டி உடன் பிறந்த சகோதரியோட குடும்பமே எதிர்த்து நின்று சண்டை போட்டுட்டு மன நிம்மதியை கெடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க தான் எல்லாரும் மன நிம்மதியும் கெடுத்துட்டு இருப்பீங்க. ஆனா அதை எப்படி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா, எல்லாராலையும் என் மனதை நீங்க கெட்டு போச்சுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு நீங்க எல்லாரையும் மற்றவங்கள்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதாவது இப்படி நீங்க எல்லாரையும் அடிச்சுவிட்டு எல்லாரும் சேர்ந்து உங்களை அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பி கட்டுற கதையை கட்டி விட்டு அதுதான் உண்மைன்னு நம்பவும் வச்சிருவீங்க. ஏன்னா சாதகமா தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஒன்றும் உடம்பு இல்ல சுத்தி இருக்க சூழ்நிலை ரெண்டுல ஏதோ ஒன்று பாதிக்கும், அதை எப்படி சமாளிச்சு வெளியில கொண்டு வர்றது அப்படிங்கிறத பாருங்க, சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. கோர்ட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல, வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்துல வரும்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு வேலையுமே பஞ்சாயத்து கோர்ட்டு அப்படி கொண்டு போகாதீங்க. வீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச அளவுக்கு பேசி சரி பண்றதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கோங்க, சரிங்களா? உடன் பிறந்த சகோதரர்களால் உங்களுக்கு சிறிது சங்கடங்கள் வந்தாலும் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு போறது நல்லது, சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. சோ நீங்க எதை வேணாலும் துணிஞ்சு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேரத்துக்கு வந்துட்டீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, குறிப்பா ஆண்களுக்கு, பெண்களோட ஆண்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வலுவா இருக்கு. நீங்க நினைச்சு பார்த்ததோட பெரிய இடத்துல இருந்து, இல்ல நல்ல இடத்துல இருந்து, இல்ல அழகான பெண்ணும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பூச நட்சத்திர ஆண்களுக்கு, பெண்களுக்கு நான் இதை சொல்லலை, சரிங்களா? பெண்களுக்கு இந்த காலகட்டத்துல படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு அட்வான்டேஜா, நீங்க நினைச்ச படிப்பை படிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல குழந்தை பேரு கிடைக்கும், திருமணமாய் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாம இருப்பீங்க, பெண்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். தொழில் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல இது கிடைக்கும், இல்ல வேலை வாய்ப்புல ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு மட்டும்தான் பிளஸ், வேற எதுவும் பிளஸ் கிடையாது. பெண்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு, ப்ரொமோஷன் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடுத்த நிலை. அதாவது இப்ப பாட்டியா இருந்தீங்கன்னா பேத்தி பிறக்க போகுது, பேரன் பிறக்க போகுது. அம்மாவாக பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கல்யாணம் ஆகும்னு சொல்லல, மாங்கல்யம் அணிஞ்ச பெண்ணா இருக்கும் பட்சத்தில் தாயாவீங்க, வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான். கல்யாணம் ஆகாத பெண்ணா இருந்தா வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும், வேற எதுவும் இல்லை. கல்யாணம் உங்களுக்கு ஆகும்னு சொல்லல, சரிங்களா? அதே மாதிரி ஆண்களுக்கு கல்யாணம் ஆகும்,
மற்றபடி எதுவும் ப்ரொமோஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்க. சரிங்களா? மற்றபடி 2 பேருக்குமே ஆண் பெண் 2 பேருக்குமே நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கீங்க ஒழிய நெகட்டிவா இல்லை. சரிங்களா? சோ இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை. தேவையில்லாம யார்கிட்டையும் போய் வம்பிழுக்காதீங்க. உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி அந்த ஒரு வேலையை நீங்க இந்த நேரத்துல பார்ப்பீங்க. உங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு, நம்ம நினைச்சது நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி உங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம போய் வாலண்டியரா யாரையாவது போய் வம்பிழுப்பீங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. அப்படி அதை பண்ணீங்கன்னா அதனால வர பின்விளைவுகளை நீங்க அனுபவிப்பீங்க. அதுதான் ப்ராப்ளமா மாறும். மற்றபடி எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி இப்ப ராசிக்கு 5ல இருக்கார், அடுத்து 6க்கு போக போறார். சோ தேவையில்லாத பிரச்சனைகளை மார்கழி மாதம் 14க்கு பின் நீங்க செய்வீங்க. மருத்துவ செலவுகள் நடக்கும். மனவேதனை சைக்காட்டிஸ்ட போய் பார்க்கிற சூழ்நிலைகள் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும். காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தோல்விகள் ஏற்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிருவீங்க நீங்க. ராசிக்கு 6ல சுக்கிரன், ராசிக்கு 6லயும் ராசி நட்சத்திராதிபதி இப்படி வரும்போதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிருவீங்க நீங்க. சோ இந்த அமைப்பால நீங்க சைக்காட்டிஸ்ட கண்டிப்பா பார்க்க போவீங்க. குடும்பத்துல பிரிவினை ஏற்படுறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது, கணவன் மனைவி பிரிஞ்சு போறது, மருத்துவமனைக்கு போறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கும். சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இல்லாட்டி திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏமாற்றம் அடைவது. ஏன்னா எல்லாமே 7க்கு 12. உங்க ராசிக்கு யாருன்னா 7க்கு 12. அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏமாற்றம் அடைவது, அதாவது இந்த பொண்ணு உங்களுக்கு தான் அப்படி நிச்சயம் பண்ணி பேசி எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் பண்ண போற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல பொண்ணு உங்களுக்கு இல்ல, பொண்ணு யாரையோ லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கட்டாயி போறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இது கொஞ்சம் பாத்துக்குங்க. மொத்தத்துல ஒரு பிரிவினை, ஒரு பற்றற்ற நிலை, ஒரு ஏமாந்த தன்மை. கேது பயங்கரமா வேலை செய்யும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு வந்துருச்சுனாவே எல்லா பிரச்சனையும் பார்க்க ஆரம்பிப்போம். உங்களோட ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்து 9 பாதம் எண்ணினோம்னா கேது உங்க நட்சத்திரத்துக்குள்ள உங்க அந்த பாவக ரீதியா உங்க இதுக்குள்ள வந்துடும். அப்படி வரும்போது கேது பயங்கரமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை செய்யுமே சொல்லலாம். அதனாலதான் நான் மனநல மருத்துவரை பார்ப்பீங்க அப்படின்னு நான் சொன்னது. சரிங்களா? அதே மாதிரி ஏமாற்றம் அடைவது, மருத்துவ செலவு பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பயணங்கள், சிறிது சிறிது பயணங்களும் சமயத்துல நடக்கும். காரணம் என்ன? 3ஆம் அதிபதி புதன் 6ஆம் இடத்துக்கு போறாருல, ராசிக்கு 3ஆம் அதிபதியில புதன். அவர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது சிறிது சிறிது பயணங்கள் பண்ணி அதனால பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலையை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கடக்கிற மாதிரி இருக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதை கடந்துருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.